ரீசெண்டாக அந்த நபரோட வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வந்து பொன்னாட போத்துற மாதிரியும் நிறைய பேர் வந்து தூக்கி வச்சு கொண்டாடுற மாதிரியும்லாம் வீடியோ நிறையா போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் நானும் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லிக்கிற ஒரு சில பேரும் கூட. சரி, அந்த அளவுக்கு இவரை எல்லாரும் கொண்டாடுறதுக்கு காரணம் என்ன சாதிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொலை பண்ணியிருக்காரு. அதுவும் ஜாதி வெறியால ஆணவ கொலை. அதாவது கோகுல்ராஜ் அப்படின்ற ஒரு பையன். அந்த பையன் ஒரு பொண்ணோட கோவில்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்த ஒரே காரணத்துக்காக அந்த பையனோட தலையை வெட்டி கொன்னு ரயில்வே டிராக்ல தூக்கி போட்டிருக்காங்க. இந்த வீரன் சின்னமலை கவுண்டர் பேரவையை சேர்ந்த இந்த யுவராஜ் அப்படின்ற நபரும் இவரோட சேர்த்து ஒரு 9 பேர். எதுக்காக அந்த பையனை வெட்டி கொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பையன் ஒரு தலித் பையன். அந்த உட்காந்து பேசிக்கிட்டு இருந்த அந்த பொண்ணு இருக்குல்ல, அது வந்து இவங்க சமுதாயத்தை சேர்ந்த பொண்ணு. அந்த பையனே தன்னோட உயிரை மாச்சிக்கிற மாதிரியான ஒரு லெட்டர் எழுத வச்சுட்டு அந்த பையனை கொண்டிருக்காங்க. ஒரு ஜாதி வெறியால ஆணவ கொலை பண்ண இந்த நபரை தான் இப்ப அந்த கூட்டம் தூக்கி வச்சு கொண்டாடி. கொலை நடந்தது 2015. ஆனா 2023 தான் கன்ஃபார்ம் ஆகி இவர் தான் குற்றவாளின்னு சொல்லி இவரோட சேர்த்து 9 பேரையும் சேர்த்து 10 பேருக்கு பார்த்தீங்கன்னா சிறை தண்டனை கொடுக்குறாங்க. இப்ப அவரோட பொண்ணுக்கு சடங்கு ஃபங்க்ஷன், அதுக்கு அவர் பரோல்ல வெளியில வந்திருக்காப்ல, அதைத்தான் இப்படி தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. எப்படிப்பட்ட ஒரு கூட்டம்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குன்னு பாத்தீங்களா? ஒரு ஆணவ கொலை பண்ண ஒரு ஆளை தலைவன் சொல்ற மாதிரி. நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும்.